लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्दधितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலம் இளங்கலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலி மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களை வரிசையில் இன்றைக்கு 2204வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரம் 753வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரத்தை 100 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள கலியனுடைய பாசுரங்களிலே இது 53வது திருக்கண்ணபுர பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 753வது பெரிய திருமொழி பாசுரம். வள்ளி இடையாள் பொருட்டாக மதில் நீர் இலங்கையார் கோவை அல்லல் செய்து வெண் சமத்துள் ஆற்றல் மிகுந்த ஆற்றலான் வள்ளாள் அரக்கர் குலப்பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தனூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. தோழர்களே, தொண்டர்களே, பகவத் கைங்கரியத்திலேயே ஈடுபாடு கொண்டு இப்போதும் இருக்கக்கூடியவர்களே, திருக்கண்ணபுரம் சென்று நாம் தொழுவோம் என்று கூப்பிடுகிறார். எப்படி என்றால், கொடிபோல மெல்லி இடையுடையவளான சீதாவுக்காக கடலை ஒரு அகழி போல ஆக்கி கடலை அடைத்த கடலையே அகழியாக உடைய மதில்களையும் உடையதான லங்கைக்குள்ளே அரக்கர்களெல்லாம் அழியும்படி அவனுடைய தலைவனான ராவணனை துன்பப்படுத்திய போர்க்களத்தில் தன்னுடைய மிடுக்கை விளங்க காட்டின மகாவீரனான வலிய ஆண்மைத்தன்மையுடைய இராட்சசர்கள் குலத்தில் தோன்றிய தாடகையை கொலை செய்த ராமன் என்றெல்லாம் சொல்லுகிறார். இந்த பாசுரத்தில் ஆற்றல் மிகுந்த ஆற்றலான் என்ற வார்த்தை வருகிறது. முதல் நாள் போரிலே ராவணனை நிராயுதபாணியாக ஆக்கினதற்கு பின்னால் அவனை பார்த்து சொல்லுகிறார் ராமர், இன்று போய் நாளை வா என்று போர் தர்மத்திலே ஆயுதம் இல்லாதவனோடு சண்டை போடுவதில்லை என்கிற தர்மத்தின் அடிப்படையில் நிராயுதபாணியாக இருக்கிற ராவணா, வேண்டுமானால் இன்றைக்கு நீ போ, நாளை வா, உடலை தேற்றிக் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அதனால்தான் ஆற்றல் மிகுந்த ஆற்றலான். போர்க்களத்துள் தன்னுடைய ஆற்றல் மீது நம்பிக்கை கொண்டவர். அதே நேரத்தில் எதிரி பலவீனமாக இருக்கும்போது அவனை கொல்லக்கூடாது என்று யுத்த தர்மத்தை கடைபிடித்த ராமர். அப்படி இருக்கக்கூடிய ராமர் தான் அரக்கர் குலத்திலே சுகேதுவினுடைய மகளாக பிறந்த தாடகை. அவள் ஒரு கந்தரவனுடைய மனைவி. சாபத்தால், அகஸ்தியருடைய சாபத்தால் இவள் தாடகையாக ஆகிறாள். அந்த தாடகைக்குத்தான் சுபாகு மாரீசன் என்கிற 2 பேர் மகன்கள். அதிலே தான் சுபாகுவை ராமர் தன்னுடைய விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காக்கும் பொருட்டு வந்து சுபாகுவை கொன்று விடுகிறார். மாரீசனை கடலிலே தள்ளி விடுகிறார். அந்த மாரீசன் தான் மாயமானாக பின்னர் வருகிறான் என்றெல்லாம் ராமாயணம். இங்கே அரக்கர் குல பாவையான தாடகையை வதைக்கிற போது
முனிதன் வேள்வி என்றார். விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காப்பதற்காக வருகிறார். விஸ்வாமித்திரன் தசரதன் சபைக்கு வருகிறான். நான் உலக நன்மைக்காக ஒரு யாகம் செய்ய போகிறேன், எனவே அந்த யாகத்திற்கு உன்னுடைய மகனை பாதுகாப்பாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிற போது தசரதன் என்ன யோசனை செய்யலாம், அனுப்பாமல் இருப்பதற்கு என்று யோசித்துவிட்டு, என்னுடைய மகனுக்கு 14 வயது தான் ஆகிறது, எனவே அவன் சிறியவன், அவனால் முடியாது, நான் வேண்டுமானாலும் வருகிறேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்து, அப்படியானால் நீ யாரையும் அனுப்ப வேண்டாம், என்னால் முடியாது என்று நினைக்கிறாயா, நான் தவத்தை இழக்கக்கூடாது என்பதனால் உன் மகனுடைய உதவியை கேட்கிறேன், உன்னுடைய உதவி கேட்டு வந்ததற்கு நீ செய்கிற அவமானம் எனக்கு இது, உனக்கு ராமன் யார் என்று தெரியாது, எனக்கு தெரியும் என்றெல்லாம் வாதாடி வசிஷ்டர் சொல்ல போய் தசரதன் ஒருவாறு மனதை தேற்றிக்கொண்டு ராமனை அனுப்புகிறான். அப்போதே லக்ஷ்மணனும் கூட வருகிறான். வந்தவன் தாடகையை கொல்ல வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் படிக்கிற போது முதலிலே ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு பெண்ணை போய் நான் கொல்லலாமா என்று கேட்க, இவள் பெண் அல்ல, இவள் எத்தனையோ கொடூரங்களை செய்திருக்கிறார் என்றெல்லாம் விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே தன்னுடைய வில்லை வளைத்து தாடகையை கொல்லுகிறான் ராமன். கல்வி சிலையால், இதை எப்படி சொல்லியிருக்கலாம்னா, வாட முனிதன் வேள்வியை சிலையால் காத்தனூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே என்று சொல்லியிருக்கலாம் ஆழ்வார். ஆனால் கல்வி சிலையால் என்று சொல்லுவார். காரணம், அதுவரையிலே வசிஷ்டரிடம் கற்ற கல்வியும் அதற்காக வைத்து கொண்டிருந்த வில்லால் தான் தாடகையை ராமர் கொள்ளுகிறார், வதம் செய்கிறார். அதற்கு பிறகுதான் விஸ்வாமித்திரரிடமிருந்து மந்திரங்களை பெறுகிறார், அகத்தியரிடமிருந்து அஸ்திரங்களை பெறுகிறார். திருமணத்தின் போது பரசுராமரை ஜெயித்து பரசுராமருடைய கொட்டத்தை அடக்கி தன்னுடைய விஷ்ணு தனுசை பெறுகிறார் என்பதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் தான் வரக்கூடியது. எனவே இந்த கல்வி சிலையால் என்பது என்னவென்றால், வசிஷ்டரிடம் பயிலுகிற போது எந்த வில்லை பயன்படுத்தினானோ அந்த வில்லாலேயே தாடகையை கொன்றான் பொருள் சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். அப்படி தாடகையை அழித்து சுபாகுவை கொன்று மாரீசனை கடலிலே தள்ளிய ராமர் உகந்து ஏற்றுக்கொண்டிருக்கிற ஊர் இந்த கண்ணபுரம். எனவே அந்த கண்ணபுரத்திலே சென்று நாம் தொழுவோம் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். சீதைக்காக வள்ளி கொடி என்றால் மிகவும் எளிதான கொடி, அந்த கொடியைப் போல் இடையே உடவள் சீதை என்று சீதையினுடைய அழகை வர்ணிக்கிறார். இலங்கை எப்படி இருக்கிறது என்றால், கடலுக்குள் இருக்கிற ஒரு தீவுதான் என்றாலும் கூட அந்த தீவை சுற்றி மிக பெரிய மதில்கள் இருந்திருக்கிறது. எனவே மதில் நீர் இலங்கை என்று சொல்லுகிறார். இப்படி ராவண வதத்தை சொல்லி, சுபாகு மாரீசனுடைய வதத்தை சொல்லி, சுபாகுனுடைய வதத்தை சொல்லி, தாடகையினுடைய வதத்தை சொல்லி, தான் கற்ற கல்வி, தான் உபயோகித்த வசிஷ்டரால் கொடுக்கப்பட்ட பிரயோகத்திற்கு வைத்திருந்த அந்த வில்லாலேயே தாடகையை கொன்றான். அவன் விஷ்ணு ஆசிரத்தையோ விஷ்ணுவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தனுசையெல்லாம் பெற்றுக்கொண்டு இது முதல் கொலையை செய்யவில்லை. கன்னி முயற்சி தான், முதல் போர் தான் ராமருக்கு. அது அதில் தன்னுடைய ஏற்கனவே பயிற்சிக்காக பயன்படுத்திய வில்லை கொண்டே தாடகையை கொன்று ஒழித்ததை நினைவுபடுத்துவதால் கல்வி சிலையால் என்கிற அழகான ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட ராமன் இருக்கிற ஊர் இந்த திருக்கண்ணபுரம். அங்கே சென்று நாம் தொழுவோம் என்று நம்மை அழைக்கிறார். நாமும் செல்வோம் திருக்கண்ணபுரம் நோக்கி. காயேன வாச்சா மனசேந்திரேர்வா உத்தியாப்தனாவா பிரகதேஸ்வாவா அது கரோமியத் சகலம் பரஸ்மே ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினோட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன்னுடைய திருநாமம் என்னுடைய நாவில் கண்ணா 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 என்று வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.